அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டை பல்லாயிரம் ஆண்டுகளாக அரசர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள். பின்னர் முகமதியர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள். பின்னர் 323 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த அரசர்கள் காலத்திலேயே திருவள்ளுவர் இருந்திருக்க வேண்டும். அவர் சென்னையை எடுத்த மயிலாப்பூரில் வாழ்ந்திருந்தார். நெசவு தொழில் செய்து வந்தார். பனைமரத்தடியில் இருந்து திருக்குறளை எழுதினார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்படி அவர் எத்தனை குறள்கள் எழுதினாரோ, ஆனால் அவருடைய மாணவர்கள் 1330 குறள்களை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர் இதை தவிர உப்பின் மகிமை, மாமியார் மெச்சிய மருமகள் என்றெல்லாம் கதைகள் கூட எழுதியிருக்கிறார். ஆனால் நிறைய வெளிவரவில்லை. அதே போல் இந்த திருக்குறளும் புலவர்களாலும் பெரிய பெரிய பண்டிதர்களாலும் மட்டுமே வாய் வழியாக சொல்லப்பட்டு செவி வழியாக கேள்வி ஞானமாகவே இருந்து வந்திருக்கிறார். மூலம் கிடைக்கவில்லை வெகு காலம். இந்த ஆங்கிலேயர்கள் 323 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் இல்லையா? அப்பொழுது சென்னையில் ஹாரிஸ் என்ற வெள்ளையர் ஆங்கிலேயர் கலெக்டராக இருந்தார். அப்புறம் மதுரையில் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் கலெக்டராக இருந்தார். இந்த மதுரையில் இருக்க எல்லிஸ்ங்கிறவர் கொஞ்சம் தமிழ் மீது பற்று கொண்டவர். அவர் இந்த தமிழ் பேசுகிறாங்களே, நம்மளும் தமிழ் படிச்சுக்கணும்னு நினச்சாரோ இல்லை என்னன்னு தெரியல, ஒரு தமிழ் புலவர்களை வச்சு தமிழில் இருக்கிறதெல்லாம் படிக்க கேட்க தெரிஞ்சுக்குவார். இப்படி இருந்திருக்கார். அந்த காலத்தில் இந்த கலெக்டர் வீட்டில் கூட மண்ணெண்ணையோ கேஸ் அடுப்போ இல்லை. மண்ணெண்ணெய் அடுப்பும் இல்லை, கேஸ் அடுப்பும் இல்லை. அடுப்பு எப்படி பற்ற வைப்பாங்கன்னு சொன்னால், ஓலை, செத்தை, கம்மந்தட்டை, சோளத்தட்டை, இந்த மாதிரி செராத்தூள் எல்லாம் எடுத்து வச்சு சுருட்டி வச்சு முதல்ல அதை தீப்பெட்டி வச்சு கொளுத்துவாங்க. அதுக்கப்புறமா செராலாம் பிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய விறகுக்கட்டைகள் தூக்கி வைப்பாங்க. இப்படித்தான் அடுப்பத்தை வைக்கிறது வழக்கம். அதே மாதிரி சென்னை கலெக்டர் வீட்லேயும் சமையலுக்கு ஆள் இருந்திருக்கார். அவர் ஒரு நாள் சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து போன கந்தப்பன் என்ற பெயர் கொண்ட ஒரு சமையல்காரர். அவர் என்ன செஞ்சுருக்காரு, அடுப்பத்தை வைக்க கொல்லவாசல்லேருந்து இந்த ஓலைகள், சராத்தூள், சுள்ளிகள், மரக்கிளைகள், சின்ன சின்ன கிளைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பற்ற வைக்கிற ஏதுவாக இருக்கும். அதுக்கு சுள்ளிகள்னு பேர். அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பற்ற வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கார். எடுத்துகிட்டு வந்து அடுப்படியில் போட்ட பிறகு இந்த ஓலையை வச்சு பற்ற வச்சுட்டு இருக்கையில் ஓலையை உதறி எடுத்தால் அதில் அழகான ஒரு ஓலை பெட்டி முழுவதும் மூடப்பட்டு, எப்படி பின்னியே ஓலை பெட்டியாகவே பின்னியே திருச்செந்தூரில் சில்லுக்கருப்பட்டி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு சில்லுக்கருப்பட்டி பாக்கெட்டு 50 ரூபான்னு நினைக்கிறேன். அது வாங்கினா பூரா ஓலையால் முடிஞ்சிருக்கும். அந்த கருப்பட்டி வாசமும் போகக்கூடாது, ருசியும் இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். எல்லாம் சேர்ந்து அந்த ஓலையினால் செய்த பெட்டிக்குள்ளே இந்த இப்போவும் சில்லு கருப்பட்டி ஓலைப்பெட்டியில் கொடுக்குறாங்க. இத்தனை கவர் என்ன வந்தாலும் கூட அந்த ஓலைப்பெட்டியில் இருக்க ஒரு சில்லு கருப்பட்டி ஒரு வாசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஓலைப்பெட்டியை நெருக்கி பின்னப்பட்ட ஓலைப்பெட்டி. ஓலையில் லேசாக இருக்கிறதுனா ஓலையை சும்மா கிழிச்சு பெட்டி செய்துடுவாங்க. கனமாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா அந்த நடுபாகம் இருக்கும் இல்லையா, அந்த நடுபாகத்தை கிழித்து பெட்டி செய்வாங்க. அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, பிஞ்சு போகாது, ரொம்ப காலத்துக்கு உதவும். அந்த மாதிரி ஓலையை பின்னி வச்சிருக்கவும் அந்த ஓலையை அடுப்பை துவக்கி எடுத்தார் இல்லையா, அதிலிருந்து
அந்த சில்லுக்கருப்பட்டி ஓலைப்பட்டி மாதிரி ஒரு ஓலைப்பட்டி இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தா அழகாக சந்தனம் குங்குமம் தடவி கம்மன்னு மணக்குது. என்னவோ பசை தடவி கொஞ்சம் கூட இடம்லாம் பிஞ்சு போகாதபடி வச்சுருக்கு. இம்பிட்டு அழகாக இம்பிட்டு சேமிப்பாக வச்சுருக்காங்களே, இதில் என்ன இருக்கும்? சரி, ஏதோ முக்கியமான தஸ்தாவேஜாக இருக்கும். அதனால நம்ம துரைகிட்ட கொண்டு கொடுத்துருவோம். துரைகிட்ட அந்த வெள்ளைக்காரர் ஆங்கிலேய கலெக்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. இது என்னன்னு தெரியலைங்கய்யா அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அவர் இங்கிட்டு திருப்பி பார்க்குறாரு. அங்கங்கே தமிழ் எழுதி தெரியுது. இதில் தமிழில் எழுதியிருக்கு. நமக்கு தமிழ் படிக்க தெரியாது. இந்த மதுரை கலெக்டர் எல்லிஸ் கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஆளை வச்சு இந்த தமிழ் ஆட்களை வச்சு தமிழ் பண்டிதர்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு, விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்து அனுப்புவோம்னு சொல்லி ஒரு பியூன் மூலமாக மதுரைக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. இந்த மதுரை கலெக்டர் வந்து சேர்ந்துடும். மதுரை கலெக்டர்கிட்ட அந்த தமிழ் புலவரை கூப்பிட்டு இதில் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லும்போது அது தமிழில் திருக்குறள் இருக்கு. இதுதாங்க திருக்குறள், மூல உரை, மூலம் திருவள்ளுவரே எழுதியது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லவும் அதை ரொம்ப பத்திரப்படுத்தி அந்த கலெக்டர் அதை பதிப்பில் ஏற்றினாராம். அப்புறம்தான் ஆங்கிலேயர் காலத்தில் தான் அது திருக்குறள் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கேயாவது இருக்கணும். சிவபெருமான் எழுதின திருவாசகமே இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கோயிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு படம் காட்டினாங்க. அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருக்கத்தானே செய்யும். அதனால இந்த ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் அதை எங்காவது இருக்குதான்னு சொல்லி விசாரித்து ஆராய்ச்சி செய்யும்படியாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை தமிழை இங்கே தமிழ் வருஷப்பரப்புக்கு சேலத்தில் முத்தமிழ் மாநாடுன்னு சொல்லி மணம் மன்றத்திலேருந்து நடத்துனாங்க. மணம் மன்றம் சொல்லி ஒரு மன்றம் வச்சுருக்குறாங்க. அந்த மன்றத்தில் முத்தமிழ் விழா நடத்துனாங்க. 3 நாள் நடந்தது. அதில் தொழிலதிபர், பெருந்தொழிலதிபர் தாரை ஐயா அவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள். நான் அவர்களிடம் இன்னும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து விட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் காலம் போய்கொண்டே இருக்கிறது. அவரை பார்த்து கேட்க முடியவில்லை. அவரை விசிட்டிங் கார்டு கூட வாங்கி வச்சுருந்தேன், அதையும் எங்கேயோ விட்டுட்டேன் வீடு மாற்றும் போது. அதனால் எனக்கு தொடர்ந்து பல வேலையாக வந்ததுனால அதை பார்க்க முடியல. மறுபடியும் கிடச்சா நல்ல விவரமாக சொல்கிறேன். ஆனால் இந்த வெள்ளையர்கள் தான் திருவள்ளுவருடைய எழுத்தான திருக்குறளை, அவரே எழுதிய திருக்குறளை கண்டுபிடித்தார்கள், காண்பிக்கப்பட்டது என்று அறிய முடிகிறது. இன்னும் தெளிவாக இதை பற்றி தெரிஞ்சால் தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கேளுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நமது பண்பாடு தமிழ் எல்லாம் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.